போட்ட சாரி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டேன். இன்னும் உனக்குள்ள பேக் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். ஏம்டி எனக்குள்ளதையும் சேர்த்து பேக்ல எடுத்து வைக்கலாம்ல? நான் எதுக்கு உனக்குள்ளதெல்லாம் எடுத்து வைக்கணும்? வேணும்னா நீயே போய் எடு. அப்ப மேல காய போட்டிருந்தா எனக்குள்ள ட்ரெஸ் எதுவுமே நீ எடுத்துட்டு வரலையா? இல்ல, எனக்குள்ளதை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். அம்மைக்கு சாரி எடுத்துட்டு வர சொன்னா அதே எடுத்துட்டு வந்து மடிச்சு உள்ள வச்சாச்சு. ஏம்டி சுவாணி இப்படி இருக்க? எடுக்கும்போது எல்லாருக்குள்ளதையும் சேர்த்து எடுத்துருக்கலாம்ல? ஏன் உனக்கு என்ன இங்க பெரிய வேலையா இருக்கு? நீ போய் எடுத்துட்டு வந்து மடிச்சு உன் பேகுக்குள்ள வை. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலன்னா நீ சொல்லியிருக்கவே மாட்டேன், அப்படிதானே? அப்ப எனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடக்கட்டும்னு விட்டுருப்ப. எடுத்துட்டு வந்த மாதிரி திருப்பி கொண்டு வரதுக்கும் உனக்கு தெரியாதா? உன் ட்ரெஸ் காய போட்டதை எடுத்துட்டு வந்து மடிச்சு பேக்குள்ள வைக்கதான் என் வேலையோ? சீ, இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி இருக்கோ? ஏன் இதே எனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருந்தா நீ எடுத்துட்டு வந்திருப்பியா? நீ எடுத்துட்டு வர மாட்டே தானே? என்கிட்ட தானே போய் எடுன்னு சொல்லுவ. எனக்கு காலெல்லாம் நல்லா வலிக்குச்சோ, நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வையேன். ஏன் எங்களுக்கெல்லாம் கால் வலிக்காதா? எனக்கும் கால் வலியா தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சோம்ல, அதே மாதிரி நீயும் போ. உனக்கு இருக்குடி, நீ திருப்பி ஊருக்கு வா, அதுக்கப்புறம்லாம் உனக்கு இருக்கு. ஓ, என்ன பண்ணுவேங்க மேடம்? அந்த கார்த்திக் பையன்ட்டு பேசிட்டு தெரிஞ்சேன்னா அதை அம்மிட்ட சொல்லி கொடுக்கட்டா? இங்க பாரு சத்யா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. ஏன் சொன்ன உடனே பயமா இருக்கோ? இங்க பாரு, நான் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நீ பார்த்தேன்னா சொல்லு. பார்க்காம தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? நான் அம்மிட்ட சொல்லி கொடுப்பேன். வீட்டுக்கு போனதோட இதுதானே போட்டு கொடுக்க போறேன். நீ அவன்கிட்ட பேசினது, அவன் உன்கிட்ட பேசினது, நீ ஃபோன் பண்ணது, ஸ்கூலுக்கிட்ட மீட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன். சத்யா, எனக்கு நல்ல கோவம் வருது. அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன். என்னட்டி சொல்லுவேன் நீ? நான் என்ன உன்ன மாதிரி பயல்கிட்ட பேசிட்டா தெரியே? நான் ஒன்னும் பொண்ண மாதிரி கிடையாது. ஆமா, நீ என்ன மாதிரி கிடையாது. அதனால தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா அவசரமா இருக்காங்க. சுவானி, ஆமா, ஒன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. என்னையா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? இப்ப நீ அம்மிட்ட போய் நான் பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும். எனக்கு என்ன? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சீ, இவ போய் என் கூட பிறந்திருக்கா பாரு, கேவலம் கெட்டவா. இருந்துட்டு போறேன். வந்துட்டா பெரிய இவா மாதிரி பேசுறதுக்கு. கண்ணால பார்த்ததை மட்டும் சொல்லு. தேவையில்லாம உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கலன்னு எனக்கு மேல பழிய போடாத. நீ ஊருக்கு வாட்டி, உனக்கு இருக்கு. நீ ஊருக்கு வராத, இங்கேயே கடை. இந்த வீட்டுல தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. பேசாம இங்கே இருந்துரு. தொல்லை ஒளிஞ்சிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். இவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? ஒருவேளை அம்மா இவகிட்டே சொல்லியிருப்பாளோ? ஒருவேளை எனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறாங்களோ? போறா பெரிய இவா மாதிரி. பேசாம அம்மிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடலாம். சத்யா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன வேணும்? சத்யா, சாரி, என் மேலதான் தப்பு. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப எதுக்கு என் பின்னாடியே நடந்து சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். தேவையில்லாம எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு புரியுது சத்யா, ஆனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீங்க எதுவுமே பேச தேவையில்லை. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சும்மா என் பின்னாடி நடந்து என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சே, எல்லாமே என் தப்பு தான். அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. என் புத்திக்கு தெரியுது இது சத்யா அப்படின்னு. ஆனா சத்யாவை என்னால சத்யாவா பார்க்க முடிய மாட்டேங்குது. அவ என் கண்ணுக்கு அஞ்சுவா தான் தெரியுறா. அப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு நான் அவகிட்ட போய் பேசுறது தப்பு தான். கண்டிப்பா அவங்களுக்கும் கோவம் வரதான் செய்யும். தப்பு என் மேலதான். நான் எவ்வளவு வாட்டி சாரி கேட்டாலும் அந்த பொண்ணு என்ன மன்னிக்க மாட்டான்னு எனக்கு தெரியுது. இப்பதான் ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி வந்துச்சு. இப்ப மறுபடியும் நாளைக்கு சத்யா ஊருக்கு போயிடுவா. அப்புறம் அவ ஃபேஸ்ல தெரியுற அஞ்சு என்னால பார்க்கவே முடியாம போயிடும். விக்கி, நீ இங்கேயா இருக்க? விக்கி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? இவன் என்ன சத்யாவை இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கா? ஐயா, என்னையா பார்த்துட்டே இருக்க? அம்மா எப்போதுல இருந்து உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்னம்மா? யார மக்களே இப்படி பார்த்துட்டே இருக்க? ஏதோ யோசனையாவே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? முகமே சரியில்லை, முகம் வாட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு தான் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்கல்ல, மறுபடியும் நம்ம வீடு. என்னையா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஊருக்கு போய் தானே ஆகணும். எல்லாரும் போயிடுவாங்க, கூடவே சத்யாவும் போயிடுவாள்ல. தம்பி, என்ன மக்களே சொல்லுங்க. இல்லம்மா, சத்யா இங்கே வந்திருக்க கூடாது. அப்படியே இங்கே வந்திருந்தாலும் நான் அவளை மீட் பண்ணியிருக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி அவங்கள வர வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ஐயோ, என்னையா பேசிட்டு இருக்க நீ? ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. இவன் என்ன இப்படி புலம்பிட்டு இருக்கான்? நாளைக்கு சத்யாப்புல ஊருக்கு போறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறானே. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நாளைக்கு அவன் போறதை நினைச்சு இவன் எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கான்? என் அஞ்சு மறுபடியும் என்னை விட்டுட்டு போக போறான். ஐயோ, இது வேற மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து விக்ரமும் இங்க இல்லையே. இப்ப என்ன பண்றது? இப்படியே போனா இவன் திருப்பியும் அதே மன அழுத்தத்துல போயிடுவான். இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம அந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாதோ? அவன் போக்குல விட்டுருந்தா ஓரளவுக்கு சரியா இருப்பானோ? அம்மா, ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. சத்யாவை இங்கே இருக்க சொல்லுங்க, போக வேண்டாம்னு சொல்லுங்க. என்னையா பேசிட்டு இருக்க? அவங்க ஊருக்கு போய் தானே ஆகணும். அம்மா, என் அஞ்சு மறுபடியும் பிறந்து எனக்காக வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. தயவு செஞ்சு அவங்க யாரையும் போயிடாதேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஊருக்கு போட்டோம், ஆனா சத்யா மட்டும் இங்கே இருக்க சொல்லுங்க.
ஏம்மா சொல்ல மாட்டியா? என்னையா பேசிட்டு இருக்க? நம்ம எப்படி அவகிட்ட போய் சொல்ல முடியும்? நீ இங்கே இருன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி பேச முடியும்? இங்க பாரு, சத்யாவும் உனக்கு கல்யாணம் பேசினது உண்மைதான். ஆனா அவளை நீ அஞ்சுவா பாக்குறது தப்புமா. அப்படி பார்த்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணவோ அந்த பொண்ணை விரும்பவோ அப்படி பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு மக்களே. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா. என்ன வேற என்னமா பண்ண சொல்லுங்க? என்னால என் மனசையும் மாத்திக்க முடியல. அட்லீஸ்ட் அஞ்சுவோட ஃபேஸாவது நான் பார்த்துட்டு இருக்கலாம்ல. அவளை இங்கே இருக்க சொல்லுங்க. தம்பி, நீ எதை பத்தி யோசிக்காத. அண்ணன் வரட்டும், அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம், சரியா? இப்ப என்னம்மா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இங்கே இருப்பாள்ல? தம்பி, என்னையா நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நான் எப்படி அவங்கிட்ட? நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு தான் அம்மா அப்பாவும் நினைச்சோம். சத்யாவை பார்த்தப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அஞ்சுவை மறந்துட்டு சத்யா கூட சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நினைச்சுதான் நாங்க போய் பேசணும். ஆனா நீ சத்யாவா பார்க்காம அந்த பிள்ளையா பாக்குறது தப்புடா. அப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு நான் எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேப்பேன்? அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு சத்யா இங்கே இருக்கணும். அதுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முடியும்னா அவங்க வீட்டுல பேசுங்க. விக்கி, தயவு செஞ்சு அவங்க வீட்டுல பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க. சத்யா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. சரி, இப்ப அவ போகட்டும். ஆனா அவங்க வீட்டுல போய் பேசி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏன் அஞ்சுவை நான் பார்த்துட்டே வச்சு இருக்கலாம்ல. இதுக்கு மேல நீங்க இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவங்க வீட்டுல போய் பேசிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து பேசுங்க. எனக்கு சத்யா இங்க இருந்து போகக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் அஞ்சுவை மறுபடியும் நான் இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. டேய் இருடா, என்னடா நீ? ஐயோ, என்ன இந்த பையன் இப்படி பேசிட்டு போறான்? இப்ப என்ன பண்ணதுக்கு? நம்ம போய் அங்க பேச போய் கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு பின்ன அவங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணது தப்பு. நானே ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ண போறணும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கே. இந்த பையனை இப்படி பேசிட்டு போறான். கல்யாணம் முடிஞ்சிச்சு, நம்ம கூட உட்காந்து பேசுவான்னு பார்த்தா இப்பவும் ஃபோன்ல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க அம்மா நினைப்பு வந்தாச்சு. நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? ஃபோன் பண்ணி பேசினாரு பேசிக்கிட்டே இருக்கான். அம்மா பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமோ? சரி, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான்னு பாப்போம். சரிம்மா. ஆமாம்மா, ஒரு 3:30 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் அங்கே இல்லாமல் என்னாச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேம்மா. நான் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த டைம் அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆமாம்மா, எல்லாமே ஹாட் பாக்ஸில் தான் கொண்டு வருவாங்க. சரிம்மா, அவங்க வரும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கேன். ஆமாம், சரிம்மா. விக்கி எங்கே இருக்கான்? தம்பி, சின்ன பையன் பாரு, அப்பப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு. இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், எடுக்கல, அதான் கேட்டேன். என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? சரிம்மா விடுங்க, நான் தான் சாயந்தரம் வந்துடுவேன்ல. சரி, வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன். சரி, வைக்கிட்டா? சரிம்மா, பார்த்துக்க. ஐயோ, இவ வேற கோவமா இருக்காள. போங்கடிங்க, என்கிட்ட பேசாதீங்க. என்ன சபி? ஒன்னும் இல்ல, நான் சும்மா தானே இருக்கேன். அப்புறம் மூஞ்சி எதுக்கு இப்படி இருக்கு? பின்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இங்க வந்துட்டு என்கிட்ட பேசாம உங்க அம்மாக்கு, தம்பிக்கு, உங்க அப்பாக்கு, உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சரிம்மா, இங்க வந்தாச்சு, அங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, அதனால தானே ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு இப்படி கோவப்படுவாங்க? ஆமா, சரியான அம்மா பிள்ளை. புதுசா இது ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம். ஆமா, பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சரி, சாரி. அதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்காத. உங்க அம்மா யாராச்சும் வந்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம். எங்க அம்மா ஒன்னும் இப்படி இடையில யாரும் வரமாட்டாங்க. உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கு. சரி, மன்னிச்சுக்கோ. போதுமா? இன்னும் போறது வரைக்கும் உன் கூடயே பேசிட்டே இருக்கேன். அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போவீங்களா? எது வெளியே போறதா? வெளியே போக கூடாதோ? அபி, இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு வெளியெல்லாம் சுத்த போக கூடாது. இது என்ன புது கதையா இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தானே எல்லாரும் நல்லா ஜாலியா வெளியே சுத்துவாங்க. அதெல்லாம் ஃபாரின்ல, இங்க அப்படி இல்ல. இங்க கொஞ்சம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் வெளியே குடும்ப கோயிலுக்கு தான் போனோமா. அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயாவது வெளியே சுத்த போறது. அப்ப இனி எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுல இருக்கணும்? ஏமா, உனக்கு டயர்டாவே இல்லையோ? நான் இன்னும் 1 வாரம் விட்டா நல்லா படுத்து உறங்குவேன். சரி, நீ கொஞ்சம் தள்ளு, எனக்கு நல்ல உறக்கம் வருது. போது வரைக்கும் கொஞ்சம் உறங்கி ஒரு 2:30 மணி போல என்ன எழுப்பிடுவியா? பேசாம இருங்க, எனக்கு ஆல்ரெடி கோவம் வருது. நீங்க கடந்து உறங்கு, ஏதாச்சும் பண்ணுங்க, நான் கீழே போறேன். சரிம்மா, கொஞ்ச நேரம் நீ கீழே போய் உங்க அம்மா கூட பேசிட்டே இரு, நான் உறங்கிடுச்சு வரேன். சீ.